அந்த வண்டியில் எல்லாமே முடிஞ்சு கஸ்டமர் கூட்டு வர சொல்லிரு. ஐயா சாப்பிட எதனா இருந்தா கொடுங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஓனர் என்ன பண்றீங்க? 100 ரூபா கொடுக்குறீங்க, 5 ரூபா கொடுங்க, போயிருவாரு. சும்மா இரு வெற்றி. நான் பிடிங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எப்போ பசிச்சாலும் நம்ம கடைக்கு வாங்க, சரியா? சரிப்பா, நான் வரேன்பா. லூசா ஓனர் நீங்க? என்ன ஓனர் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு தண்டல்காரனுக்கு 200 ரூபா கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. வியாபாரம் சரியா போகலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தீங்க. இப்போ அவர் கேட்கறாரு 100 ரூபா எடுத்து கொடுக்குறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓனர், நான் வயசுல சின்னவன் தான். ஆனா தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமும். அதை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். வெற்றி, அவர் என்கிட்ட காசு கொடுங்க இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். 5 பத்து தான் கொடுத்துருப்பேன். அவர் பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுந்தா கேட்குறாரு. யாராவது சாப்பாடுன்னு காசு கேட்டா என்னால் தாங்க முடியாது. எங்க அம்மா அவரோட சாப்பாடு வழியில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் சாப்பாடுன்னு கேட்டா என்னால் தாங்க முடியாது. சாரி ஓனர், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியல. கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுலாம் நல்லதுதான் ஓனர். ஆனால் நம்மக்கிட்டே சரியான வருமானம் இல்லாத போது இதை இப்படி தூக்கி கொடுக்கும்போது கோவம் வந்துருச்சு. வெற்றி, சீக்கிரமா வெற்றி. நம்மளே மிஸ்டர் மெக்கானிக்